வரல. உன்னையும் இந்த பைத்தியம்மன் நம்பி தான் வந்தேன். என்ன கை விட்டுறாதீங்கப்பா. நான் உயிரோட எங்க ஊருக்கு ஆம்பளேரிக்கு போறதும் இல்ல கலர்பட்டிலே சாப்பிடுறதும் உங்க கையில தான்ப்பா இருக்குது. செல்வ பையன் வேற வந்துக்கிறான். கொஞ்சம் பார்த்து என்ன காப்பாத்துப்பா. எப்படியோ கொண்டு போய் விட்டீங்கன்னா அம்மாளுக்கு மாமா பொண்டாட்டிக்கு பிறகு பிள்ளைங்களுக்கு அப்ப இல்லைன்னா உங்களுக்கு பெரிய கலர்பட்டில எனக்கு ஒரு 6 அடி நடமா இல்ல. ஓ என்ன ஒரு 3000 ரூபாய் செலவு அவ்வளவுதான். யாருங்க நானுங்க அறிவழகா மகாராஜா அழகா. நண்பா ஓய் இச்சபை முன்னிட்டு இதுக்கு முன்ன சொன்னீங்க நண்பா என்று உரைத்து பழனிசாமனுங்கிற வரையும் கம்மியா கிடையாது. நம்ம தலைவரா சரி தலைவர் வரையும் கம்மியா இல்லைங்க. அப்படி சொல்ல உங்களுக்கெல்லாம் இன்னொரு குறிச்சம் உங்களுக்கெல்லாம் கம்மித்தான். எனக்கு நம்பா என்னது அடியா ஏற்கனவே பணத்தை விட்டா வரணும்டா. பணத்தில் நண்பா இல்லை உன்னை குணத்தில் நண்பா என்று அழைத்தேன். குணத்துல நண்பா என் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நண்பனே இந்த மேல என்ன அடிக்க மாட்டாங்க. இச்சபை முன்னிட்டு என்ன நண்பன் ஏத்துக்கிட்டாரு. இச்சபை முன்னிட்டு சபையை முன்னிட்டு யான் வரு தருணங்களில் நீ ஒரு தண்ட காலங்களே என் பெயர் என்ன நோனி குலவேந்தன். உனக்கு தெரியுமா என்ன? ஏன் தெரியாது? நல்லா தெரியுமே. எப்படி எப்படி அம்மா சமைச்சது எப்படி சமைச்சது எப்படி 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 உங்க அம்மா சமைச்சது எப்படி கொட்டிக்காரங்க அம்மா. யாரின் பெயர் என்ன? யார் தெரியாது. செட்டிவாஜர் வைக்க பையன் நீ தான் செல்லுக்குமார். இந்நாடகத்தில் என்ன வேடமிட்டு வந்திருக்கேன்? அது என்ன வேஜமா நீ தான் ஜாமி சொல்லணும். எனக்கு என்ன தெரியுங்க? என்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமையும் பெருமையும் சிறந்த அழகு திரு பொன்னாடு. இந்நாட்டின் பேர் என்ன? அருமையான ஊரு. இடுப்பூருக்கு பக்கத்துல வெடுப்பூரு. அந்தானை மேடு இந்தானை மேடு சென்ட்ரல் வாய்க்காப்பட்ட பஸ் ஸ்டாப். சாமி பேரு சீலமுடி அம்மா. சம்பளம் 30,000. அங்க போய் அவரு நிக்காத சீல முடியும் ஊத்துட்டுறாங்க. 30,000 சம்பளம். நம்ம தலைவர்லாம் ஒண்ணு சேர்ந்தா தலைவர் கவுண்டரு அண்ணன் தம்பி மாமச்சனை அண்ணா ஊர் பொதுமக்கள் கலர்பட்டிக்கு சேர்ந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று சீலமுடி அம்மனுக்கான நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். மாரியை நோம்பி காரியை நோம்பி பேரடிச்சு தேவை போட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வீங்க சொல்லு. என்ன செய்வோம்? என்னென்ன பண்ணுவீங்க? கிளை வெட்டுவோம், சரி பொங்க வைப்போம், கைக்கு பத்தாதீங்க கோழி இருப்போம், சேவல் இருப்போம். அது முடினா தேங்காய் பழம் தட்ட மாத்துவீங்க. ஆமா. இது கடாய் தேவல்ல, கோழியும் தேவல்ல, காவுங்கிறது சமாச்சாரம் தேவை கிடையாது. பிறகு இந்த டைம் ஆனா அதே கொடுத்துக்கும். என்னது? மாசத்துல 3 நாளைக்கு. என்னது? சேர முடியாம என்ன கொடுத்துக்கும்? காவு. என்ன காவு? செலவு தேவை. அம்மா அதே காவு கொடுத்துக்கும். ஆனா அந்த 3 நாளைக்கு கிட்ட போன ஆகிடுச்சு போயிடுவேன். ஏண்டா 30,000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு சீல முடியாம கொடுத்துட்டுறாங்க. வைங்க நாடக கலா ரசிகர்கள் பள்ளிக்கு செல்லுகின்ற இளம் வயது மாணவ செல்வங்கள் அனைவர்களும் அழகாய் அமைதி காத்திருக்காங்க. காரணங்கள் என்ன? கூத்துட்ட கூத்து பாக்குறாங்க. என்னங்க கூத்து பாக்குறாங்க. யாருக்கு? வப்பனுக்கு. வப்பனுக்கு நான் நோக்கோட நல்லா வாங்கி போட்டுறாங்க. ஏய் எந்த அப்பனுக்குடா? தப்புடுங்க. அத குடி சொல்றேன். இந்த அப்பனுக்கு இங்க பாருங்க எப்படி பாருங்க. எந்த அப்பன்? ஒரு மீச்ச ஒண்ணு கை சோட்டு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் உலகமெல்லாம் அருள்தரக்கூடிய முந்தி பிறந்தவன் முப்பூசைக்காரன் காவல் தெய்வமாய் விளங்கும் கலியுக கடவுள். உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினத்திற்கும் காவல் தெய்வம், காவல் காத்து நிற்கக்கூடிய அப்பனாகிய முந்தி பிறந்தவன் முப்பூசைக்காரன் ஸ்ரீ மகாமுனியப்பன் திருவிழாவை பெருவிழாவாய் முன்னிட்டு இன்னும் கலர்பட்டிக்கு சேர்ந்த ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் அண்ணன் தம்பி மாமன் மைத்துனன் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அது மட்டுமா இன்னும் ஊரு கவுண்டர் ஐயா அவர்களும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது ஆறுயிர் தலைவர் ஐயா ஈட்டி கிருஷ்ணன் ஐயா அவர்களும் இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது ஊர் கவுண்டர் கிருஷ்ண கவுண்டர் அவர்களும் நமக்கு அன்னதானத்தை கொடுத்து வார்டு மெம்பர் ஐயா அவர்கள் குமாரன்
குமார் அண்ணன் அவர்களும் இன்னும் நமக்கு அன்னதானத்தை கொடுத்து ஆதரவு தந்திருக்காங்க. யாரையும் நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள் ஊர் பொதுமக்கள் அனைவர்களும். அது மட்டுமா இந்த நாடகத்திற்காக தூண்டா மணிகளுக்கு சுடருட்டு எறிந்தாலும் ஒரு தூண்டுகோல் வேண்டும். துணையா இருந்தவர் யார்? தூண்டுகோல் யார்? ஆதி மறந்தால் எந்த நிலை வந்தாலும் இன்னும் 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்து முதல்ல வேப்ப மரத்தூரிலே கொண்டு வந்து அறிமுகம் செய்து வைத்து இதுவரை நமக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உயிருக்கு மேலான மதிப்புக்கு மரியாதைக்குரிய நெய்க்காரி வளவுக்கு சேர்ந்த இன்னும் பழனிசாமி ஐயா அவர்கள் இந்த நாடகத்திற்காக துணையாய் நின்று நமக்காக இந்த நாடகத்தை பெற்று தந்திருக்கிறார். அண்ணார் அவர்களும் இன்னும் நமது குமார் அண்ணன் அவர்களும் இன்னும் ஊர் கவுண்டர் கிருஷ்ண கவுண்டர் அவர்களும் இன்னும் தலைவர் ஐயா அவர்களும் இன்னும் அருமையின் சகோதரர் எனது ஆறுயிர் நண்பர் அர்ஜுனன் அவர்களும் இன்னும் நம்ம தெருக்கூத்தை உலகமெங்கும் வந்திருக்கக்கூடிய அண்ணன் அருமை அண்ணன் யூடியூப் சேனல் நமது சேகர் அண்ணன் அவர்களும் ஸ்ரீ மகாமுனியப்பன் திருவருள் பெற்று நம்மை காண வருகை தந்திருக்கும் அத்தனை நல்லவர்களும் அருகம்புல் போல் வேரூன்றி ஆலமரத்து இலை போல் தலை தலைத்து மூங்கிலை போல் முன்னோரு கிளை கிளைத்து ஆண் போன பக்கமெல்லாம் அரசு பட்டம் ஆண்டு பெண் போன பக்கமெல்லாம் பெத்து பெரிய குடியாகி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வங்களை பெற்று எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி எள்ளுக்கா முள்ளு முறியாமல் எலுமச்சகனிக்கு எதிர்கணி இல்லாமல் ஆனை போல் நடையும் குதிரை போல் ஓட்டமும் கொண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு சென்ற இடமெல்லாம் சிறப்போங்கி வாழ வேண்டும் என்று ஸ்ரீ மகாமுனியப்பனை வேண்டுகிறோம். அம்மா வந்தது ரொம்ப சந்தோஷம் தாயே. அம்மா சரிம்மா கொஞ்சம் இந்த கோட்டை வழியெல்லாம் ஏட்டா போது குறைச்சி விட முடியுப்பா. 130 இருந்துச்சு, 40 போச்சு, அப்புறம் 50 போச்சு, இப்போ 60 வந்துருச்சு. எங்களால ஒன்றும் சமாளிக்க முடியல. கொஞ்சம் குறைச்சி விடு சாமி. பொழைச்சு பாலா போறது நீயே ஒரு கூத்தாடிட்டு இருக்காதுண்ணா. பேசுகார் வந்தா நாங்க என்ன பேசுறோமோ அதை கேட்டு பண்ணுனா உனக்குனே ஒரு கூத்தாட மாட்டேங்குது. சரிப்பா போயிட்டு மகாமுனியப்பனுக்காக வைத்திருக்கும் நாடகத்தின் பெயர் என்ன? வணக்கங்க. அப்படியா? ஸ்ரீ மகாபாரத கதையில் ஒரு பாகமாகிய 17ஆம் நாள் யுத்தம் கர்ணன் சண்டை. இந்த கர்ணன் சண்டையின் நாடகத்தில் நான் வேறுபட்டு வந்திருக்கிறேனே. நான் யார்? என் பெயர் என்ன? மாணிக்குல வேந்தன். ஒவ்வொன்றை சொல்கிறேன், கவனமாக்கே. ஓகே வாங்க போலாம். என் பெயர் பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், தனலோகம், தவலோகம், 7 14 புவனங்களில் வாழ்கின்ற 14 கோணங்களில் 4 திக்கு 8 கோணங்களில் வசிக்கின்ற அமரரும் சித்தரும் தைத்தீரும் எண்ணரும் கருணரும் ஆகாயவாசிகளும் அந்தர ரிசிகளும் ஓக பூமிகளும் வேதையரும் சீக்கையரும் பூதியரும் தேவாதி தேவர்கள் போற்றுகின்ற மகாவீர பிரதாபனாகிய நகட மொழி விரித்த மன்னன் குதிரை குச்சியில் குத்தி குளத்தில் குபீர் என குதித்து எழுந்ததை போல் நகட முடி தெரித்த மன்னன் குதிரை குழாயில குச்சி எடுத்து குபீர் குத்த அப்படியே சொன்னேன். முடி தெரித்த மன்னன் குதிரை குழாயில குச்சி எடுத்து குபீர் ஒரே உதைக்காது பண்டெல்லாம் ஜெனரேட்டர் கொண்டு போயிருந்தா போவாதான். நகட முடி தெரித்த மன்னன் குதிரை குழாயில குச்சி எடுத்து குபீர் குத்த கொடை வல்லலாகிய வாடா கொடை வல்லல் மாவீரன் கருணாமாமண்ணா என் பேரோ கர்ணன். நான் இனிமே எதுவும் வரல. நான் கர்ணனாகினும் உன்னை பெற்ற தாய் தந்தை யார்? என் தாய் தந்தைகள் யார்? தானா புலம்பிட்டு கூட நான் வந்தா சரி நான் என்ன சொல்றேன்னு அது ஈடு கொடுக்கணும். அதுதான் நான் வந்துட்டு இனிமேல் வரல எதுவும் பேச மாட்டேன். கர்ண மகாராஜனாயினும் உண்மைதான். உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? உனக்கு தெரியாது? தெரியுமே. யாரு? எங்க அப்பா அம்மா. அப்பா ஜெட்டி வாத்தியார், அம்மா தங்கம்மா. என்னை பெற்ற தாய் தந்தைகள் நீ தான் சொல்லணும். அதிகமா சொல்லணும். தலைவருக்கு காண்டு தான் வலிது காட்சி. எல்லா தலைவரும் பேர் அவர் நினைச்சு விடாத. அடக்கம், பணிவு, துணிவு,
அனைத்தும் பொருந்தியவர் என்னை போல் கர்ண மகாராஜனை போல். காலையில கேட்டா தனியா 1000 ரூபாய் கொடுக்குறோங்கிற அப்படின்னு கேக்குறாங்க. 500 ரூபாய் தலா சின்றைக்கு முன்றை சரக் சரக் சரக்கு நீ கொடுப்பாரு. ஏற்கனவே 700 ரூபாய் அழுத்தி அப்படி கொடுக்கறது 700 ரூபாய் மட்டும் கொடுங்க. நான் எத்தனை அடி வாங்கணும் பார்க்கலாம். என் பேரோ கர்ணன். பேர் கர்ணனா இருந்தாலும் இந்த கர்ணனை பெற்றெடுத்த என் தாய் தந்தை நாடகத்துல உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? சொன்னால் வழக்கம். அப்படியும் 25 26 சம்பளம் கொடுத்து நம்ம வெளி வெளியே பாக்குறாங்க. ஒன்னொன்னு கேள்வி கேட்பது என்னுடைய வேலை. ஒண்ணு ராமன் பதில் சொல்வது உன்னுடைய வேலை. அதுதான் நான் மந்திரி மகாராஜா. ஆகட்டும். என் தந்தையோ தேர் ஒட்டு மதிரதன் ரதையன். தாய் ராதை தேரோட்டும் அதிரதன். ரதையன் 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 ரதையனுக்கு ராதைக்கு வளர்ப்பு மகனிட கர்ணன். என்னங்க சொன்னீங்க? வளர்ப்பு மகன். வளர்ப்பு மகனா? என்னங்க ஒரு ஆச்சரியமா இருக்குது. தேரோட்டும் அதிரதனுக்கும் ராதைக்கு வளர்ப்பு மகன் சொல்றீங்க. சரி, அப்ப உன்னை பெற்ற உண்மையான தாய் தந்தை அப்படியா? உண்மை. அவர் கேட்டா அவங்க அப்பா அம்மா உண்மையான அப்பா அம்மாவை சொல்லுவாரு. என்ன கேட்டா நான் சொல்லுவேன். நீ ஏன் வளர்ப்பு தாய் வளர்ப்பு தந்தை அதிரதன் ராதைன்னு சொல்றீங்களே, என்ன விளக்கம்? உண்மையில உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு?